இறுதி கேள்வி சார். அதாவது ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு. அதுக்கு என்ன மாதிரியான ஆலோசனை கூட்டமா இருக்கும்? அவர் கட்சியை பத்தினதா இல்ல கூட்டணியை பத்தியே இருக்குமா? அவர் ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு. யாரு கலந்துக்கிறாங்க? அவர் மட்டும் கலந்துக்கிறாரா? அவங்க ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் யார் இருக்கா? யார் இருக்கா? எல்லாம் போயிட்டாங்க. இப்ப சரி அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டாருன்னு வச்சுப்போம். கூட்டணின்னு அப்படின்னு போயிட்டா அவர் தாவேகா சைடு போவார்னு நினைக்கிறீங்களா? திமுக சைடு போவார்னு நினைக்கிறீங்களா? அவரெல்லாம் கூப்பிட்டு கூட்டணியில் சேர்க்குறாங்கன்னா அவன் எவ்வளோ பெரிய கட்சியாக இருப்பான். அவர் கூப்பிட்டு ஒரு சீட்டு முன்னாள் முதல்வர் அப்படின்ற அடிப்படையில் ஒரு சீட்டு கொடுக்க 2 சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒரு கட்சி ஆரம்பித்து உடனே இந்த தமிழக ஏன்னு சொன்னால் அவர் ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். சசிகலாவை நீக்கிட்டு அவர் ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் தான் இவர் எடப்பாடி இருந்தார். அப்போவே அதிமுக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு கையை விட்டுட்டான் அந்த மனுஷன். இப்போ ஏதோ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியில் வந்து யார் இருக்கா? அவர் விலகும் போது ஒரு 5 மாவட்ட செயலர் அவர் கூட போனாங்களா?